வணக்கம் தோழர்களே, இயற்கை விவசாயி ஜிஎஸ் சீனிவாசன், கள்ளக்குறிச்சி மாவட்டம் நரமதை கிராமத்துலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நிலக்கடலைக்கு தேமோ கரைசல் அடிக்கணும். இன்னையோட அது 40 நாள் ஆகிறதால பூ வச்சிருச்சு நிலக்கடலை. அதனால் இது 1 லிட்டரு மோரை இதில் நம்ம ஊற்றுறோம். 1 லிட்டரு மோரை அடைச்சிக்காங்க. அதை போயிட்டு திப்பியில் அடைச்சி ஊற்றிட்டு தண்ணி ஒரு 10 லிட்டர் தண்ணி 10 லிட்டரு. அது திப்பி இருக்கிறதால அடைச்சிக்குது. அது ரொம்ப நேரம் இறங்குறதுக்காக. ஆமாம், வெயில் மறுபடியும் வந்துடுச்சு. வானம் மூடிக்கிட்டு இருந்தது, நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிக்குது. 3:30 மணிக்கு மேலே தான் அடித்தாதான் அந்த பூச்சிகள், அஸ்வினி பூச்சிக்க, அடுத்தது சாறு உறிஞ்சி பூச்சி, கடலையை அது மேலே ஓட்டப்படுற பூச்சி எல்லாத்தையும் இந்த தேமோ கரைசல் சிட்ரிக் ஆசிட் நிறையா இருக்கிறதால அது நல்லா அழித்து கொண்டுடும். நல்லா கடலைக்கு நல்லா ஒரு சத்து அது. இப்போ நம்மளுக்கு மொத்தம் 16 வகையான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அது வேலை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்குது பாருங்க. மெதுவாக எடுத்துக்கும். அப்போ தான் ஆரோக்கியமான பொருள் நம்மளுக்கு கிடைக்கும். அவசர கதியில் அவசரமாக வாங்கிறதால தான் ஏகப்பட்ட நோய்கள் மனிதனுக்கு ஆட்கொள்ளுது. இந்த நோய்களால் தான் அதிகமான மருத்துவமனைகளை கடலைக்கு பார்த்தீங்களா, தேமோ கரைசல் கடலைக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். பூ வைக்குது. பூ வைக்கிற பருவத்தில் இப்போ தேமோ கரைசல் அடிச்சிங்கன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு சிட்ரிக் அமிலம், சிட்ரிக் ஆசிடு நல்லா வேலை செய்யும். கடலை நல்லா சுவையாக இருக்கும். அதுக்கு தான் இதை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணோம். நல்லா ஒரு நியூட்ரிஷன், நல்ல ஒரு சத்து கிடைக்கும். நன்றி தோழர்களே.